உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவன் மட்டும் இந்த விழாவுக்கு வந்தானா இந்த விழாவே நடக்காது. மொத்த பள்ளிக்கூடமும் நல்லா பத்த வச்சு குளிச்சு விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஐயா, இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணியாச்சு, கெஸ்ட்டுங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எப்படிங்கய்யா? ஏங்க, நீங்க எல்லாரையும் அழைக்கிறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட சொல்லியிருக்கணும், எங்க கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கணும். இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. முதல்ல அவன் வர்றதை கேன்சல் பண்ணுங்க. எங்க அப்பாவை சீஃப் கெஸ்ட்னு போட்டு வேற இன்விடேஷன்லாம் அடிச்சு ஊருக்குள்ள கொடுங்க. அது எப்படிங்க ஐயா? பிரசிடென்ட்டோட அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை ஆகிடாதுங்களா? ஏங்க, கேன்சல் பண்ணாட்டி தான் பிரச்சனை ஆகும். இந்த துப்பாக்கி தொலைச்ச கேஸ் ஞாபகம் இருக்கா? இருக்குங்க ஐயா. அந்த கேஸை மறுபடியும் என்னால் கையில் எடுக்க முடியும். எடுக்கவா? அதை கையில் எடுத்து உங்களை உள்ள கூட தூக்கி போட முடியும். கிரிமினல் கேஸ், நான் பெயிலபிள். உடனே உங்களுக்கு டிஸ்மிஸ் தான். யோசிங்க, பரவாயில்லையா? ஐயா, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க ஐயா. என் வேலையை நம்பி தான் என் குடும்பமே இருக்கு ஐயா. அந்த பயம் இருக்குல்ல, அப்படின்னா அந்த இன்விடேஷனை மாத்தி அடி. என் பேரை போட்டு புதுசா ஒரு இன்விடேஷன் அடி. வேணும்னா அதுக்கு என்ன செலவாக்குதோ அதை நான் கொடுத்துடுதேன். என்ன சொல்லுதீங்க? ஏங்க, ஒரு இன்விடேஷன் மாத்தி அடிக்காதனால நீங்க ஜெயிலுக்கு போகணுமா? யோசிங்க. சரிங்க ஐயா, பழைய இன்விடேஷனை கேன்சல் பண்ணிட்டு புதுசாவே அடிக்கிறேன். புதுசா அடிக்கிற இன்விடேஷன்ல அவன் பேரு ஒரு இடத்துல கூட வரக்கூடாது. ஃபங்க்ஷன் நடக்கிற தச பக்கம் கூட அவன் வரக்கூடாது சொல்லிட்டேன். சரிங்க ஐயா. சரி, இந்த குப்பையை எடுத்துட்டு போங்க. அவன் பேர் போட்ட குப்பை கூட இருக்க கூடாது. சரிங்க ஐயா. எடுங்க, ஓடுங்க. வெறும்பாய என்னைக்குமே வெறும்பாய தாண்டி. அவனுக்கு மேடை ஏறெல்லாம் தகுதியே கிடையாது. அப்படியே ஏற நினைச்சாலும் நான் விட மாட்டேன். பார்த்தல பவர. இதுக்கு பேரு பவர் இல்ல, மிரட்டுறது. அண்ணனுக்கு கிடைச்ச மரியாதை தானா கிடைச்சது. இப்போ உங்களுக்கு கிடைக்க போற மரியாதை நீங்களா பிடுங்கிட்டது. இது ரெண்டுத்துல எது கேவலமானது? பிடுங்கிக்கிறதுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, அத தெரிஞ்சுக்கோங்க. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க நீ? ஏலே, என்னல நீதால இவள சீண்டி விட்டு பேச வைக்கிற? அவ அப்படிதான் பேசுவா. இங்க பாரு, உனக்கும் சம்மத்துக்கும் இருக்கிற பிரச்சனையில என் மருமவ மேல கைய வச்சு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சொல்லிட்டு நீ வாடி, வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.